ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னி. அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைஸ் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து அதையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வரமிளகா நான் 2 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு கை உளுந்து கொஞ்சோண்டு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னா உளுந்தை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே எண்ணெயில் வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு இதை 2ஐயும் போட்டு நம்ம வதக்கணும். அதோட லைட்டாக அந்த பச்சை வாசனை போய் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது கூடவே நான் இந்த 2 வரமிளகாயை நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா ஸ்பீடாக அந்த மாதிரி வதக்கிடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், நல்லா வதக்கிடுச்சு. அதையும் எடுத்து ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதையும் போட்டு நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை 3ஐயுமே நம்ம எடுத்து எல்லாத்தையுமே ஆற வைக்கிறோம். உளுந்து, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கிறணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னா நீங்கள் போட்டு அரைச்சிக்கிறங்க. ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடியாக இருக்கும். இது குழந்தைகளுக்கெலாம் சாப்பிடும்போது அவ்வளோதான் உரைக்காது, ரொம்ப உரப்பு இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.